வீடு என்பது இறைவனது மிகப்பெரிய திட்டங்களிலும் அருள்களிலும் உள்ள ஒன்று. திட்டங்களில் உள்ள ஒன்று என்று சொன்னால், வீடு என்ற கற்பனையை விளக்கத்தையும் உருவாக்கியவன் விதித்தவன் இறைவன். உலகத்திலே எதை எடுத்தாலும் ஒதுங்குதல், வாழுதல், தனக்கென்ற ஒரு இடம் என்கின்ற சிந்தனையில் பதிந்தவன் யாரு? இறைவன் என்பதை புரிஞ்சுக்கணும். உலகத்தில் எதை எடுத்தாலும் சரி, எது இன்க்ளூடிங் கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை எடுத்தாலும் சரி, கடல் வாழ் உயிர்களை எடுத்தாலும் சரி, உலகத்தில் உள்ள நீங்கள் எந்த ஒன்றை எடுத்தாலும் வெளியே போய் வேலையை முடிச்சுட்டு திருப்பி வரக்கூடிய ஒரு இடம் என்கின்ற ஒரு சிஸ்டத்தை யார் உருவாக்கினா? எல்லா மக்களும் ஒன்று கூடி, மனிதர்கள் பிறந்து ஒன்று கூடி ஒரு 400 பேர் நம்ம இதுக்கு பிறகு வீடு சிஸ்டம் என்ன செய்யணும்? உருவாக்கணும். அப்படி என்ன உருவாக்கினாங்க? இல்லை. அது எப்படி வந்தது? அதை விதி. ஏன்னா இது உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், எல்லாவற்றையும் கன்செப்ஷனலாகவே ரிசர்ச் பண்றாங்களே, எல்லாவற்றையும் தத்துவ ரீதியாகவே விளங்கப்படுத்த நினைக்கிறாங்களே, அந்த அடிப்படை தான் விஞ்ஞான ரீதியான போக்கு. விஞ்ஞான ரீதியான போக்குன்றது சயின்ஸ் என்றதுக்கு வச்சதுக்கே காரணம் மற்றதெல்லாம் அறியாமை என்று சொல்றதுக்கு தான். இது அறிவு. எதெல்லாம் நிரூபணமாகுதோ அதெல்லாம் அறிவு. எவற்றை நிரூபணமாகுதோ, விஞ்ஞான ரீதியாக நிரூபணமாகுதோ அதெல்லாம் அறிவு. அதுக்கு அறிவியல் அப்படியெல்லாம் பேர் வச்சுக்க. மற்றதெல்லாம் இப்ப என்ன? மற்றதெல்லாம் சொல்லல, அவ்வளவுதான். மற்றதெல்லாம் என்ன? அறியாமைன்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் விஞ்ஞானம் பேர் வச்சாங்க. அதனால அந்த அடிப்படையே, இது தோன்றிய அடிப்படையே பிழை. ஆனால் இந்த அவர்களுடைய சிந்தனை போக்குல எல்லாமே எந்த அடிப்படையில் இருக்குது? ஏன், எதற்கு என்கின்ற அடிப்படையில் தான் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. மரபு வழியாக மனிதர்களுடைய உள்ளங்களிலே பதிந்த எந்த சிந்தனை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனாலதான் இறை கோட்பாடை அவங்க ஏற்றுக்கொள்வது இல்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. அதெல்லாம் அவருடைய பார்வையில் விஞ்ஞான ரீதியாக நிரூபணமாகவில்லை. அதே மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா, டிரெஸ்ஸும் போடக்கூடாது. விஞ்ஞான ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் நீங்க அதை யோசிச்சீங்கன்னா டிரெஸ்ஸும் போடக்கூடாது. எல்லாரிடத்துல இருக்கிறோண்ட ஏன் மறைக்கணும்? விளங்கிட்டா? மறைத்தல் என்றாவே 2 பேர்கிட்ட இருந்து 4 பேருக்கு இல்லாட்டி தான் என்ன செய்யணும்? மறைக்கணும். எல்லார்ட்டையும் இருக்கிறோண்ட ஏன் மறைக்கணும்? விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கணுமா? தத்துவ ரீதியாக, இது அளவியல் ரீதியாக நிரூபிக்க முடியுமா? உலகத்திலே மனிதன் அல்லாத இருக்கக்கூடிய எல்லாமே சர்வசாதாரணமா தான் இருக்குது. மனிதன் தான் அதுக்கு ட்ரெஸ் போட பாக்குறான். விளங்கிட்டா? வீட்டுக்கு கொண்டா ட்ரெஸ் போட்டுறதுக்கு. இந்த சிந்தனை தத்துவ ரீதியாக நியாயமா? நியாயம் இல்லை. யார் ஏற்படுத்தினாது? இறைவன். அதான் சொல்றது மரபாக்கம். இறைவன் எங்களோட மனதில் என்ன செய்தான்? டிரெஸ்ஸிங் என்ற சிந்தனை, நம்ம உடுத்தாகணும் என்கின்ற சிந்தனைய ஆடை முழு குறைப்பு செய்தவனுக்கு ஒரு அளவு தான் குறைக்க முடிஞ்சது. அவனால் அதுக்கு அங்கே என்ன செய்ய முடியவில்லை? குறைக்க முடியவில்லை. இதைத்தான் நான் சொல்ல வரேன். இறைவனுடைய விதி, இறைவன் மனதில் ஏற்பட்ட விதி. கன்செப்ஷனலா யோசிச்சோம்னா சரி வராதுன்னு மனசுக்கு. ஆனா உன்னால தவிர்க்க முடியாம இருக்கும். சிந்தனை ரீதியாக நீங்க எந்த விதமான நிரூபணம் செய்ய முடியாமலும் தவிர்க்க முடியாமலும் மனிதன் செஞ்சுட்டு வரேன். அது யார் ஏற்படுத்தினது? இறைவன் ஏற்படுத்திய விஷயங்கள். அதுல ஒன்றுதான் இந்த ஆடை, அதில் ஒன்றுதான் இந்த வீடு. வீட்டுல உலகமே மனிதன் வாழக்கூடிய இடம். அது உனக்கு ஒரு சொந்தம், எனக்கு ஒரு சொந்தம். நீ ஏன் இருக்கணும்? ஏன் எனக்கு ஒரு வீடு உனக்கு ஒரு வீடு என்று இருக்கணும்? இந்த பாலைவன பூமியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதர்களுடைய சனத்தொகை குறைவு. எத்தனையோ திறந்த இடத்துல போய் நம்ம வாழலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் நானாக ஒரு 4 ஒரு பேச்சஸ் எடுத்து இது என்ன வீடு அப்படின்னு ஏன் நான் சுருக்கணும்? எனவே புரிஞ்சு, எங்க இந்த சிந்தனையை விதிச்சதே யாரு? இறைவன். எந்த அளவுக்கு விதிச்சா, வீடு இல்லாமல் சுதந்திரமாக அன்றாடம் தின்று, அன்றாடம் உண்டு குடித்து ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமாக வாழ்றவனை நம்ம சந்தோஷம் இல்லாம நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோம்? வீடு இல்லையா வாழ்க்கை இல்லை நினைக்கிறோமா இல்லையா? யார் ஏற்படுத்தின விதி? அப்பது மனதுல இறைவன் ஏற்படுத்திய விதி. அப்ப எனவே முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், வீடு என்கின்ற சிந்தனை, வாழுதல் என்கின்ற சிந்தனை, ஒதுங்குமிடம் என்கின்ற சிந்தனை எல்லாம் யார் ஏற்படுத்தியது? இறைவன் ஏற்படுத்திய ஒரு விஷயம். அதை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் சூரா நஹ்லில் 80வது வசனத்துல, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனன். உங்களது வீடுகளில் ஒரு சக்கன், அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தியது இறைவன் தான். அல்லாஹு தஆலா இங்க சொல்றது என்னன்னா, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனன். வீடுகளில் உங்களுக்கு அமைதி என்ற என்ன? பொதுவாக வீடு என்கின்ற தன்மையில் உள்ள அமைதி. மழை பெய்யுது, நம்ம எல்லாரும் உணரக்கூடிய மழை பெய்கிறது. என்ன செய்வோம்? மழை பெஞ்சா ஒன்று நலைய வேண்டியது அல்லது ஒதுங்க வேண்டியது. ஒரு கடை கிடைக்குது, அங்கே ஒதுக்கிட்டு மனிதன் மணல்ல என்ன இருக்கும் தெரியுமா? இன்னும் மழை முடியல, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போய் சேர்றது, வேற எதுவும் இல்லை. இன்னும் மழை முடியவில்லை, பெரிய வேலை இருக்காது. மழையால வீட்டுக்கு போய்க்கொள்ள பள்ளியில இருப்பாங்க, தொழுக முடிஞ்சிருக்கும், இஷாவுக்கு பிறகுதான், வேற எந்த வேலையும் இருக்காது. மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும், 10 தடவை போய் பார்த்துட்டு வருவான். இன்னும் முடியலையே. ஏன்? வீட்டுக்கு போற, வேற எந்த வேலையும் இல்லை. என்ன வேலை? வீட்டுக்கு போறது மட்டும்தான்.
வேறு எந்த வேலையும் இருக்காது, எந்த நிர்பந்தமும் இருக்காது, வேற எந்த நிர்பந்தமும் இருக்காது. இருந்தாலும் மனிதன் அமைதி எங்க இருக்குது? வீட்டுக்கு தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திக்கிறான்னா, சிலருக்கு வேற இடத்துல தூங்கின தூக்கம் வராது, அந்த இடம் வீட்டுக்கு போனா தான் நம்மளுக்கு சரியான தூக்கம் என்ன செய்யும் வரும் என்று சொல்கின்ற அளவில் சக்கன் என்றால் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அல்லாஹ் சக்கன் அப்படி என்று சொல்றதுக்கு மிம்புயூத்திக்கும் சக்கனன் பாருங்க. நாங்க சக்கன் வேற பைத்து வேற அப்படி அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான்? வீட்டுல உங்களுக்கு சக்கனை ஏற்படுத்தியது, அமைதியை ஏற்படுத்தது, அதாவது சக்கீனா என்று சொல்லுவோம், இந்த நிம்மதி உங்களுக்கு ஏற்படுத்தியது. வீடு என்பதோடு உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கு. நம்மளுக்கு அது பழகினதால நம்மளுக்கு மறந்துருது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனதா இல்லையான்னு நிறைய பேர் ருக்கு போனவரை யோசிப்பாங்க. ஏன்? பழக்கம். பழகிட்டா பழக்கத்துல நீங்க ஓதி முடிச்சிருப்பீங்க, ஆனா ஓதினதா இல்லைன்னு உங்களுக்கு சந்தேகம் என்ன செய்யும் வரும். தொடர்ந்தான பழக்கத்தால வரும். நிறைய பேர் ரூமை மூடிட்டு கீழே வந்துட்டு மூடணுமா இல்லையான்னு என்ன செய்வாங்க, ரிட்டர்ன் போறது. ஏன்? வளமையா மூடுறது மறந்துடும். வளமையா செஞ்சா என்ன செய்யும்? அது உங்களுக்கு பழக்கத்துல ஆகியிருக்கும். அதே மாதிரி வீட்டு வாழ்க்கை என்பது, வீடு என்ற மனிதன் சின்ன பிறந்த நாள்ல இருந்தே எழுந்து வளர்றான். வீடு இந்த சிந்தனை வளர அவன் இயற்கையில் அது பதிந்திருக்கிறது. அதனால வீடு என்பது ஒரு இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி. அதுல மனிதனுக்கு ஒரு அமைதி இருக்கு. ஒன்றுமே இல்லாட்டியும் கூட அந்த வீடு என்பது ஒரு அமைதிக்கான ஒரு இடம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல இருந்துதான் அரபுல மஸ்கன் அப்படின்னு வீட்டுக்கு பேர் வரும். மஸ்கன் மஸ்கன் வரும், மசாக்கின். விளங்கிட்டா? இந்த மசாக்கின் என்ற பேர்லாம் வந்ததுக்கான காரணம் இதனாலதான். வீட்டோடு சம்பந்தப்படுத்தி தான் மஸ்கன் மசாக்கின் அப்படின்னு என்ன செய்யும் பேர் வந்தோம். அது ஹாஸ்டலுக்கு எல்லாம் சொல்லுவாங்க அரபுல சக்கன் அப்படின்னு என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். எந்த அடிப்படையில்? இந்த ஒதுங்குமிடம் என்ற அடிப்படையில் வருது. எனவே நான் இங்க சொல்லக்கூடிய விஷயம், வீடு என்பது இறைவன் ஏற்படுத்திய ஒரு இயல்பான விதி, நம்ம நெஞ்சோட கலந்திருக்கிறது. அதை நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதை மாற்ற முடியாது. வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனன், உங்களது வீடுகளில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு சக்கனை ஏற்படுத்தி இருக்கிறான், நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறான். அதோட என்ன சொன்னேன்? ட்ரெஸ் ஒன்று சொன்னேன். وَجَعَلَ لَكُم مِّن جُلُودِ الْأَنْعَامِ بُيُوتًا تَسْتَخِفُونَهَا يَوْمَ ظَعْنِكُمْ وَيَوْمَ إِقَامَتِكُمْ وَمِنْ أَصْوَافِهَا وَأَوْبَارِهَا وَأَشْعَارِهَا أَثَاثًا وَمَتَاعًا إِلَى حِينٍ. அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். நம்ம குர்ஆன் இறை வேதம் என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரங்களில் ஒன்று, நான் தான் உங்களுக்கு மலையை அமைத்தேன், நான் தான் உங்களுக்கு கடலை அமைத்தேன், நான் தான் உங்களுக்கு பூமியில் பாதைகளை ஏற்படுத்தினேன், இப்படி சொல்வது. ஆனா எங்களுக்கு அது சிந்திக்க தெரியாதனால, அது படலை, நம்ம சரியா சிந்திக்காதனால. ஒன்று புரிஞ்சுக்கங்க, அது குர்ஆன் அல்லாஹ்வுடையதுதான் என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம். உலகத்துல யாருக்கு அதை சொல்ல இயலாது. ஒரு புக் எழுதுறவன், வானம் என்னுடையதாண்டா, அதோட அவன் என்ன செஞ்சிருவான், நீ வானம் என்னுடைய, இவன் மென்டலா தான் இருப்பான், என்னது முடிச்சிருவான். யாருக்கு அதை சொல்ல இயலுன்னு சொல்லுவோம்? கற்பனை பண்ணி ஒருத்தனுக்கு எழுதலாமா? ஒரு திமிராகவாத ஒருத்தனுக்கு அப்படி புக் போடலாமா? போட இயலாது. யாருக்கு சொல்ல முடியும்? அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த வசனத்தை சொல்ல முடியும். அதனால இறை வேதம் என்கிற மிகப்பெரிய ஆதாரம். இந்த உலகத்துல எல்லா அமைப்புக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடிய வார்த்தைகள் அதுல இருப்பது, அது மிகப்பெரிய ஆதாரம். நம்மளுக்கு விஞ்ஞானம் மட்டும் தான் ஆதாரம், ஆனா அதல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆதாரம். எதை எடுத்தாலும் அல்லாஹ் நான் தான் அமைச்சேன் சொல்றது, நான் தான் உங்களுக்கு அமைத்தேன் என்று சொல்வது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்மளுக்கு இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள், பேசிக்னு சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுறேன், நான் தான் உங்களுக்கு ஏற்படுத்தினேன். எப்படி உங்களது வீடுகளில் இருந்து மன அமைதியையும், மிருகங்களுடைய தோளில் இருந்து உங்களுக்கு வீடுகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். மிருகங்களுடைய தோள்களில் இருந்து உங்களுக்கு வீடுகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான், தோல் வீடுகளை. தஸ்தகிஃபூன, அது உங்களுக்கு எப்படி லேசா இருக்கேன்னு சொன்னா, இலகுவாக நீங்க என்ன செஞ்சுறீங்க, தங்குறால இலகுவாக தங்குறீங்க. எங்கேயாவது போறதாக இருந்தாலும் சுமந்துட்டு என்ன செஞ்சிடறீங்க, போயிடுறீங்க. எல்லா வீடுகளையும் எல்லாம் சேர்த்து சொல்றான். இதுல மற்ற வீடையும் சொல்லிட்டான், இதையும் சொல்லிட்டான். வமின் அஸ்வாஃபிஹா வ அவ்பாரிஹா வ அஷ்ஆரிஹா, அதனது உரோமங்கள், அதனது முடிகள், இவைகளிலிருந்தெல்லாம் நீங்கள் அசாசன் வ மதாஅன் இலா ஹீன், அசாசனா தலபாடங்கள், விளங்கிட்டானே, தலபாடங்கள், உங்கள் வீட்டுக்கு தேவையான தலபாடங்களையும், வமதா, அது ஒரு சந்தோஷத்தையும், எனது இலஹீன், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தினான். இது நம்மளாக ஒரு மேசையில் இல்லாட்டி என்ன சந்தோஷம் இருக்குது? வீட்டில் ஒரு சேர் போட்டுட்டு சந்தோஷப்படுறோம். யாரு என்ன கன்செப்ஷன் எல்லாம் விளக்கப்படுத்துவோம், சேர்ல என்ன சந்தோஷம்? அந்த சந்தோஷம் யார் ஏற்படுத்தினது? எல்லாம் தத்துவ ரீதியாக நியாயப்படுத்தணுமா? சேர் இருப்பதனால் எனக்கு எப்படி சந்தோஷம் வருது, அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? அன்புள்ள சகோதரி, இதெல்லாம் யார் ஏற்படுத்தினது? இறைவன் ஏற்படுத்தியது. அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே வீடு இறைவனது மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்று. வீடு இறைவனது மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்று. ஒரு மனிதன் சொந்த வீடு இல்லாமல் வாழ்கிறாரா, அவரிடத்தில் இந்த வாழ்க்கையின் அடிப்படை தேவையொன்று குறையோடு அவர் வாழுகிறார். அடிப்படை தேவையின் குறையோடு அவர் வாழுகிறார். சந்தோஷம் கிடையாது, மறுமையில் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
இவருக்கு இந்த உலகத்துல வீடு இல்லைன்றனால மறுமையில எந்த பாதிப்பு. ஆனால் அடிப்படை இந்த உலகத்தின் இறைவன் ஏற்படுத்திய மிக முக்கியமான அருள்களில் ஒரு சந்தோஷமின்மையில் அவர் என்ன செய்கிறார், வாழுகிறார். அவர் என்னதான் நியாயப்படுத்தி வீடெல்லாம் மிக முக்கியம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லிக்கின்றாலும் உள்ளத்துல என்ன செய்யும், வீடு இல்லையே. ஏன்னா அல்லாஹ் ஏற்படுத்தின விதி, இறைவன் ஏற்படுத்திய ஒரு விதி அது. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்னு ஹிப்பானில் 4021வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. எப்படி என்று சொன்னால், இதை அதாவது சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபியர்கள் சொல்கிறார்கள், அர்பஉன் மின் சஆதத்தில் மர்இல் முஸ்லிம், 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். 4 விஷயங்கள் ஒரு முஃமினுடைய சந்தோஷம். முதல் விஷயம் அல் மஸ்கனுல் வாசி', விசாலமான வீடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி ஒரு முஃமினுடைய சந்தோஷம் 4 விஷயம் சொல்றாங்க. அதுல ஒன்று மஸ்கனுல் வாசி', விசாலமான ஒரு வீடு. விசாலமான வீடுனா என்ன, கொடையிறதல்ல, வீட்டை போட்டு கொட்டை அப்படி அது விசாலமான வீடு இல்ல, அது நிம்மதி இல்லாத வீடு. விசாலமான வீடுன்னா தாராளம், எந்த டிஸ்டர்பன்ஸும் அதுல இல்ல. தாராளமான வீடு சந்தோஷத்தில் உள்ளது. விருந்தாளிகள் வந்தா தங்கலாம், உறவினர்கள் வந்தால் தங்கலாம், அவருக்கு அதுல தாராளமா என்ன செய்யலாம், எந்த விதமான அசௌகரியங்கள் இல்லாமல் தங்கலாம். மஸ்கனுல் வாச, அளவால வாச மட்டுமல்ல, வசதியாலே விசாலம், உள்ளுக்குள்ள வசதிகள் அதுல அது விசாலம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நினைச்ச மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புல ஒருத்தருக்கு வீடு கிடைக்குதா, அது என்ன அர்த்தம், ஒரு முஃமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது. அல் மஸ்கனுல் வாசி இஸ்லாம். ஆனா ஆன்மீகம் என்றாலே அதுக்கு எதிராகிக்கும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தது வல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல ஒரு மனைவி, மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவி, இறைவனுக்காக வாழக்கூடிய ஒரு மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கணும்னு சொல்றாங்க. நல்ல மனைவி என்று சொன்னா அவ எப்படி என்று சொன்னா, இதா நதர்த இலைஹா சர்ரத்க வ இதா கிப்த அன்ஹா ஹஃபிதத்க, நீங்கள் அந்த மனைவியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அழகு குறிக்கல ரசூலுல்லாஹ் இதுல என்ன செய்யும், அவங்களுடைய நடந்து கொள்ற முறைகள், அந்த டீலிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு சந்தோஷத்தை உள்ளத்துல உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களது மானம், உங்களது கௌரவம், உங்களது சொத்து, உங்களது உரிமை எல்லாத்தையும் பாதுகாத்துடுவா, எல்லாவற்றையும் பாதுகாத்து விடுவா. சிலருக்கு ஒன்று கிடைச்சா ஒன்று இல்லாம இருக்கும், விளங்கிட்டா, சிலருக்கு 2 கிடைச்சி, சிலவங்களுக்கு 2மே என்ன செய்யும், இல்லாம இருக்கும். இது வல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி என்பது ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அடுத்தது வல் மர்கபுல் ஹனி, வாகனம் என்று சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வசதியான வாகனம், 1 கிலோமீட்டருக்கு 9 தடவை நிக்கிற வாகனம் அல்ல, விளங்கிட்டா. வல் மர்கபுல் ஹனி, அது குறை, இந்த உலகத்து அடிப்படையில் குறையாது, அது அவருக்கு மறுமையுடைய குறையாகவும் அவருடைய ஈமானுக்கு அது குறையாக இல்லாது விட்டாலும் உலகத்துக்கு அது என்னது குறை, அதை ஏற்கிறது இஸ்லாம். அதெல்லாம் உலகத்துக்கு குறையில, நீங்க அதெல்லாம் அப்படி சொல்லல இஸ்லாம். மர்கபுல் ஹனி, வசதியான வாகனம், வசதியான வாகனம் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் மர்கபுல் ஹனி என்றா தாராளம், அந்த மாதிரியான ஒரு வாகனம் ஒரு முஃமினுடைய சந்தோஷத்திலே உள்ளது. அதே போன்று ஒரு 2 அறிவிப்பு மாறி வருது. அல் ஹாதிமுல் அமீன், நம்பிக்கையுள்ள வேலைக்காரன் என்று வருது. இன்னிடத்துல வல் ஜாரு சாலிஹ், நல்ல நம்பிக்கையான ஒரு அண்டை வீட்டார் அப்படின்னு வருது, அடுத்த வீட்டுக்காரர். இந்த 2 வருகிறது. இந்த மாதிரி அமைவதும் ஒரு முஃமினுடைய இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சந்தோஷத்திலே உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு சொன்னாங்க, மனிதனுடைய சந்தோஷம் இல்ல, ஒரு முஃமினுடைய சந்தோஷத்தில் உள்ளது. அவனுடைய இபாதத்துக்கள் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்கும். நல்ல முஃமினாக இருப்பான், அவன்கிட்ட நன்றிகள் அதிகமாக என்ன செய்யும், இருக்கும். அவனது வாழ்க்கையில நிறைய பொறுமை இருக்கும், அவன்கிட்ட நிறைய தாராளம் இருக்கும், நிறைய தர்மம் இருக்கும், நல்ல சந்தோஷம் இருக்கும், நிறைய பேர் அவனை அணுக வருவதற்கான எல்லா விஷயங்களும் அவனுக்கு என்ன செய்யும், இருக்கும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அர்பஉம் மினஷ் ஷகாவா, இந்த 4ம் இல்லாமல் இருப்பது இந்த உலகத்துடைய கெடுதிகள் எல்லாம் ஒன்றுதான். 4 அவருக்கு இல்லைன்னு வைங்க, 4ல ஒன்று இல்லை அல்லது 4 இல்லை, இந்த உலகத்துடைய அசௌகரியங்கள்ல ஒன்றுதான் அவருக்கு, அது பாதிப்பு தான் அவருக்கான ஏதாவது விஷயத்துல அவர் என்ன செய்யும், அதை பின்தங்க வைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும், இதுக்காக வேண்டி தொழுகை விட்டு நோன்பை விட்டு முதல்ல வீடை கட்ட பார்க்கணும் அப்படின்னு விளங்கிறாம இதுல இருந்து விளங்கிட்டா. இதுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மிக முக்கியம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுருவோம், முதல்ல வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது, நல்ல மனைவியா பார்த்து திருமணம் முடிக்கிறது, அது விளங்கிட்டா, அந்த மாற்றம் செய்யலது, மற்ற எல்லாத்தையும் செய்து அதுக்கு பின்னால தொழுவோம். அப்ப நிச்சயமா சைத்தான் என்ன செய்வான், உங்களோட வீட்டையும் விசாலமாக்குவான், உங்களோட எண்ணங்களையும் விசாலமாக்குவான், இபாதத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஏன் நான் சொல்ல வரேன் தெரியுமா, இதை எங்க பேசுறாங்கன்னா உலகத்திலும் இஸ்லாம் வாழ சொன்னது என்று பேசுற நேரத்தில் இந்த வீட்டை பத்தி பேசி அதனால தாராளமாக கட்டுங்கள், ஏற்கனவே அவன் தாராளமாக தான் கட்டுறான், விளங்கிட்டா. ஹதீஸையும் சொல்லி தாராளமாக கட்டுங்கடா பிடிக்கும்,
அப்ப நம்ம ஹதீஸ்ல நம்ம கட்டினது தாராளம் போதாது போல என்னது இன்னும் கொஞ்சம் என்ன செய்வான் அதுல போயிருவோம். அதை சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா, தாராளமா வீடு கட்டுறோமா, வசதியான வாகனம் வாங்குறோமா, உங்களுக்கு நல்லது, அது வேற எந்த கெடுதியும் இல்லை. நம்ம இந்த ஹதீஸை சொல்லித்தான் செய்யணும்ன்றது இல்லை, எல்லாரும் சொல்லாமலே என்ன செய்யறாங்க, அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல நீங்க மனசங்கடப்பட வேண்டாம். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அதுல உங்களுக்கு அசௌகரியங்கள் வேண்டாம், இஸ்லாம் அனுமதிக்கிறது அதை அப்படி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள்.